போட்டித்தேர்வு தராங்க அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் ஹோம் டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம்லேயும் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, வேலைக்கு போயிட்டு படிச்சுட்ருக்கீங்க, பார்ட் டைமாக படிச்சுட்ருக்கீங்க, இல்லை ஃபுல் டைமாக படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு வீட்டிலேருந்தே நான் ஒரு டெஸ்ட் பேட்ச் எழுதணும் சார், ப்ராப்பராக வந்து நான் எழுதணும், OMR ஷீட் அதே போல் கொஷின் பேப்பர் ப்ராப்பராக 200 கொஷின் இருக்கிற மாதிரியும் நான் வந்து எழுதணும். அதே போல் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் மேக்ஸ் டெஸ்ட், எனக்கு மேக்ஸ்க்கான சொல்யூஷன் PDF வேணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஆல்ரெடியே லாஸ்ட் மந்த் நம்ம இதை அப்டேட் பண்ணியிருந்தோம், நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. பட் இப்போ வந்து நமக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் லைவில் கேட்டிருந்தீங்க அப்படின்னால மறுபடியும் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நியூ பேட்சாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம், கொஷின் பேப்பர் எப்படி அனுப்புவோம் அப்படின்றது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 செட், சரிங்களா, 25 டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். சரிங்களா, என்னைக்கு அனுப்புகிறோம் அந்த டீட்டெயில் எல்லாமே நான் சொல்கிறேன். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே தனித்தனியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழ் மீடியமில் கொஷின் பேப்பர் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியமில் கொஷின் பேப்பர் இருக்கும். எவ்வளோ டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 தேர்வுகள் இருக்கும், கிட்டத்தட்ட 7600 கொஷின் இருக்கும். ஃபஸ்ட்டு 13 டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸ் டாப்பிக்கான மேக்ஸ் சொல்யூஷனும் உங்களுக்கு PDF-ஆக யார் ஜாயின் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதிகமாக டீமோட ஆப்பில் அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஸோ வீட்டிலேருந்தே கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் படித்து முடிச்சுட்டு 3 மணி நேரம் உட்காந்து எழுதுனீங்க அப்படின்னா ப்ராப்பராக என்ன மார்க் வாங்குகிறோம், என்ன ரேங்க் வாங்குகிறோம், இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா, ஸோ வெளியில் வந்து என்னால் எழுத முடியல சார், கோச்சிங் கிளாஸஸ் போய் டெஸ்ட் எழுத முடியல அப்படின்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை என்னால் சென்டர் வந்து டெஸ்ட் பேட்ச் எழுத முடியும் அப்படின்னா ஆல்ரெடி தர்மபுரி பிரான்ச்லையும் கோயம்புத்தூர் பிரான்ச்லையும் ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்போம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ வினாத்தாள் வந்து உங்கள் இல்ல முகவரிக்கு அனுப்பிச்சிடுவோம். ஸோ ப்ராப்பராக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அட்ரஸ் மட்டும் ரொம்ப ப்ராப்பராக கொடுத்துருங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இப்போ பேட்ச் அப்டேட் பண்ணனால அடுத்த வாரம் நமக்கு தீபாவளி இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு டைமும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ அனுப்பிச்சோம் அப்படின்னாலும் உங்களுக்கு தீபாவளி டைமில் எதுவும் மாட்டிக்கூடாது கொரியர் அப்படின்ட்டு கரெக்டாக தீபாவளி முடிஞ்ச உடனே நீங்கள் டெஸ்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் பிளான் போட்டிருக்கேன். நீங்கள் பிளானை பேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பர் வந்தோடனே ஃபஸ்ட்டு 2-3 டெஸ்ட் கூட சீக்கிரம் கூட எழுதி முடிச்சிருங்க. பிளான் பேஸ் பண்ணி தான் நீங்கள் எழுதணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. பட் நான் உங்களுக்கு கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி எந்த டேட் வரையும் நீங்கள் எழுதலாம் அப்படின்றதுக்கு ஒரு பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா, எக்ஸாம் டைமை பொறுத்தவரை நீங்கள் சீக்கிரம் முடித்தாலும் சரி, இல்லை எனக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கு சார் அப்படின்னா டைம் எடுத்து எழுதினாலும் சரி. சரிங்களா, ஆனால் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு ப்ராப்பராக உங்கள் மார்க் அப்டேட் பண்ணிவிடுங்க. சரிங்களா, டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமுக்கு 2000, அதே போல் இங்கிலீஷ் மீடியமுக்கு 1900 ரூபா. இது தமிழ் மீடியமுக்கான கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஃப்ரீயாக இருக்கும், அதே போல் இங்கிலீஷ் மீடியமுக்கும் டெலிவரி ஃப்ரீயாக தான் இருக்குது. சரிங்களா, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த டேட் வரையும் டெலிவரி ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 18ஆம் தேதி வரையும் உங்களுக்கு டெலிவரி ஃப்ரீயாக இருக்கும். டெஸ்ட்டும் அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு எப்படி சார் கொரியர் பண்ணுவோம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேங்க. பாருங்கள், பே பண்ணுறவங்க இந்த GPAY நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு இதுலேயே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்மில் உங்களுடைய அட்ரஸ் அதே போல் பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் இதை வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருங்க. சரிங்களா, ஏன்னா அட்ரஸ் ரொம்ப கிளியராக இருக்கணும், அந்த அட்ரஸுக்கு தான் சென்ட் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ நவம்பர் 18ஆம் தேதி டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுனால முடிஞ்ச வரலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நவம்பர் 14-15க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொரியர் பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டில் உங்களுக்கு வந்து கைக்கு சேரும். சரிங்களா, தீபாவளி டைமில் நீங்கள் பண்ணாலும் சரி. பட் நம்ம அனுப்புறது என்றைக்கு அனுப்புவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 13ஆம் தேதி உங்களுக்கு அனுப்புவோம். சரிங்களா, ஸோ அந்த வீக்கெண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து கையில் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் என்னால் ஜாயின் பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாம், பட் கொரியர் சார்ஜஸ் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்க கூடாதுன்றதால முன்னாடியே நான் உங்களுக்கு பிளான் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, லேட்டாக போயிட்டு பிளானை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இப்போ இருந்தே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி அனுப்புவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட் 1 செட் 2 ரெண்டாக பிரித்து அனுப்புவோம். செட் 1ல் கிட்டத்தட்ட 25 கொஷின் பேப்பர் உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு பேட்ச் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா 25 செட் இது வரையும் அனுப்பிச்சிருக்கோம். சரிங்களா, ஸோ அதில் வந்து 20 செட் தான் சார் நான் வாங்கியிருக்கேன், இன்னும் 25 வாங்கலை அப்படின்றவங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிட்டு ரிமைனிங் செட் நீங்கள் வாங்கிக்கலாம். டெஸ்ட்டை ப்ராப்பராக எழுதுனவங்க. சரிங்களா, டெஸ்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு நான் 20 எழுதிட்டேன் அப்படின்றவங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதே போல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 21லேருந்து 25 இன்னும் வரக்கூடிய நாட்களில், அதுக்கப்புறம் 26லேருந்து 30 வரக்கூடிய நாட்கள் அனுப்பிச்சிருவோம். ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஸ்ட் நம்பர் 1லேருந்து டெஸ்ட் நம்பர் 25, அப்புறம் மிட் ரிவிஷன் டெஸ்ட் 1, 2 இது ரெண்டுமே நவம்பர் 13ஆம் தேதி அனுப்பிச்சிருவோம். சரிங்களா, நவம்பர் 13ஆம் தேதி தீபாவளி முடிஞ்ச உடனே அனுப்பிச்சிருவோம். சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த வீக் எண்டில் டெஸ்ட் வந்து ஆரம்பிச்சிக்கலாம். சரிங்களா, அந்த வீக் எண்டில் தான் 18ஆம் தேதி வருது. அடுத்து செட் 2 அப்படின்றது கொஷின் நம்பர் 26லேருந்து கொஷின் நம்பர் 30, அதே போல் மிட் ரிவிஷன் டெஸ்ட்டு 3, ஃபுல் டெஸ்ட்டு 1, 2, 3
இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு டிசம்பர் 18ஆம் தேதி நெக்ஸ்ட் மந்த் 18ஆம் தேதி அனுப்பிச்சிருவோம். சரிங்களா? உங்களுக்கு டெஸ்ட் நிறைய டெஸ்ட் இருக்கனால நீங்கள் எழுதிட்டு தான் இருப்பீங்க. பட் இருந்தாலும் இடையிலேயே அனுப்பிச்சிரும். ஏன்னா அதுக்கப்புறம் லேட் பண்ண வேண்டாம் அப்படின்னால கொஷின் பேப்பர் ரெடி ஆன உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி நாங்கள் அனுப்பிச்சிருவோம். சரிங்களா? ஸோ 26லேருந்து 30 அப்புறம் இது ஒரு 3 டெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ இது எல்லா கொஷின் பேப்பரும் 18ஆம் தேதி அனுப்பிச்சிருவோம். டெஸ்ட் எழுதுறதுக்கான OMR ஷீட்டும் உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 25 டெஸ்ட் எழுதுறது அப்படின்னா 25 OMR வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். சரிங்களா? மிட் ரிவிஷன்னா கிட்டத்தட்ட 30 OMR ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்துடும். சரியா? ஸோ இதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஹோம் டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி பார்த்தவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். இல்லை சார் எனக்கு என்னன்னு தெரிலன்றவங்க தமிழில் கிட்டத்தட்ட 36 தேர்வுகள், GS 36, மேக்ஸில் 20 எப்படி பிரிச்சிருக்குன்றதை சொல்கிறேன். மேக்ஸில் 13, ரிவிஷன் ஒரு 4 ரிவிஷன், ஃபுல் ரிவிஷன் ஒரு 3 ரிவிஷன், டாபிக் வைஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட் 3 டெஸ்ட்டு, ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஒரு 3 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? தமிழ் டெஸ்ட் எப்படி பிரிச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 14 டெஸ்ட் இருக்கும் 6லேருந்து 12th வரலையும். இது நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். அதே போல் 6th ஒரு டெஸ்ட்டு, 7th 8th 9th 10th. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 8th வரையும் ஒவ்வொரு டெஸ்ட் இருக்கும், 9th 2 டெஸ்ட்டு, 10th 2 டெஸ்ட்டு. அப்புறம் 11th 12th போகும்போது பொது தமிழுக்கு 2 டெஸ்ட்டு, சிறப்பு தமிழுக்கு ஒரு டெஸ்ட்டு. ஸோ 3 டெஸ்ட்டு 11th 12th அதே போல் 3 டெஸ்ட்டு. 6லேருந்து 12th வரையும் ரிவிஷன். அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்போம், சிலபஸ் வைஸ் ரிவிஷன் இருக்கும். பார்ட் ஏவில் 3, பார்ட் பியில் 3, பார்ட் சியில் 5, பார்ட் ஏபிசின்னு 1, பார்ட் ஏவில் 1, பார்ட் பியில் 1, பார்ட் சியில் 1. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட சிலபஸ் வைஸே 15 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிளானுக்கான PDF நான் கொடுத்துருக்கேன். பிளானில் ரொம்ப டீட்டெயில்டாக என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்ற வேர் டு ஸ்டடியே கொடுத்துருப்போம். சரிங்களா? நான் மொத்தமாக டாபிக் மட்டும் கொடுக்காம உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருப்போம். இந்த பிளான் வந்து ரொம்ப சாதாரணமாக வந்து இந்த டாபிக் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போக முடியும். பட் உங்களுக்கு புக்கில் எங்கே இருக்குது, எங்கே படிக்கணும், இது எல்லாமே வேர் டு ஸ்டடி கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. தமிழ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே கவர் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ 8th 7th அப்படின்னு பார்க்கும்போது நியூ புக்கு ஓல்டு புக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொஷின் பேப்பர் இருக்கும். கொஷின் பேப்பரை பொறுத்தவரையும் ரொம்ப தரமான ஒரு கொஷின் பேப்பராக இருக்கும். TNPSCயில் கேட்கப்பட்ட கேள்விகளோட இன்னும் சிரமமான கேள்விகள் தான் உங்களுக்கு இருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ரெடி ஆவீங்க அப்படின்ற நோக்கத்தில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 140 150 போகிறது டாப் ரேங்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? 170 180 அப்படி போகிறத விட 140 150 அதுலேயே நீங்கள் வந்து தடுமாறீங்க. நிறைய கொஷின்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறீங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நிறைய விஷயம் புதுசாக ஸோ இப்படிலாம் கேட்பாங்க அப்படின்றத நீங்கள் வந்து நிறைய லேர்ன் பண்ணிப்பீங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ ப்ராப்பராக எழுதி பாருங்கள். ஏற்கனவே டெஸ்ட்டில் வந்து மிஸ் பண்ணுவாங்க. அதாவது கடைசியில் போய்ட்டு ஒரு 5 கொஷின் 10 கொஷின்லாம் மிஸ் பண்ணிட்டு சார் எக்ஸாமில் பதட்டது மூலமாக நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளானை பார்த்துட்டு இந்த பிளான் என்னால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் சார், சிறப்பாக இருக்குது, கிட்டத்தட்ட 7000 கொஷின்ஸ் இருக்குது, அதுவும் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டாகவே நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். பிரிண்ட் அவுட்டு ப்ளஸ் OMRோட அனுப்பிச்சிடுவோம். ஸோ அதுவே ஒரு காஸ்ட்டு. ஸோ அந்த காஸ்ட்டு தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. சரிங்களா? அதாவது நீங்கள் ஹோம் டெஸ்ட் பேட்ச் தாண்டி வெளியில் போய் சென்டர் ஜாயின் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். பட் ஹோம் டெஸ்ட் பேட்ச் உங்கள் வீட்டுக்கே அனுப்புகிறோம். அதுவும் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். சரியா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சரிங்களா? தமிழ் மீடியமுக்கு 2000, இங்கிலீஷ் மீடியமுக்கு 1900 டெலிவரி உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். சரியா? 18ஆம் தேதி வரலையும் மறக்காமல் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இப்போ சார் நான் இப்போ ஜாயின் பண்ணுறேன், எனக்கு நான் 18ஆம் தேதி வரையும் வெயிட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வரக்கூடிய புதன்கிழமை வரலையும் இல்லை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரலையும் 7th வரலையும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அப்போ போய் அனுப்பிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 7th முன்னாடியே நான் ஜாயின் பண்ணுறேன் சார் அப்படின்னீங்கன்னா நவம்பர் 7ஆம் தேதி வரலையும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நவம்பர் 7th நைட்டே அனுப்பிச்சிடுறோம். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி அப்படின்னா தீபாவளி முடிஞ்சு. சரிங்களா? 8 9 10 இந்த டேட்டில் ஜாயின் பண்ணி அப்படின்னா தீபாவளி முடிஞ்சு அனுப்புகிறோம். சரிங்களா? எப்படி இருந்தாலும் 18ஆம் தேதி தான் பிளானில் இருக்குது அப்படின்றதுக்கு பதிலாக நீங்கள் முன்னாடி கூட டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 7th உங்களுக்கு கொஷின் நம்ம அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாளே உங்களுக்கு கொஷின் பேப்பர் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ டைமை சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டைமில். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நான் சொன்னேன் இதே நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதே நம்பருக்கு GPay பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். 999435 இந்த நம்பர் தான் GPay நம்பர். இதுக்கு பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். சரியா? நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளை தவம் ஆர்ஷவரம். நன்றி, வணக்கம்.